நம்முடைய திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு வகையில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு சொந்தம் கூட நினைக்கிறேன், if I'm not mistaken. திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்க மண்டலத்துல இது தேர்வை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா நம்ம கவனத்தை பெருசா பெறுவது அப்படின்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு மாறி இருப்பது. கொங்கு மண்டலத்துடைய கோட்டையில அதோடைய தலைநகரத்துக்கே வந்துட்டார் திரு செந்தில் பாலாஜி. இந்த சாய்ஸை இல்லை பொதுவாக இந்த வேட்பாளர் தேர்வை எப்படி பாக்குறீங்க? கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே அதிமுக வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கொங்கு மண்டலம் என்றைக்குமே அதிமுக கோட்டை தாங்க. இப்ப திரு செந்தில் பாலாஜி கோவைக்கு வருவதாலேயே அதிமுக அச்சப்படுதா என்றால் நிச்சயமா கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய ஜாமவானா இருந்தாலும் நிச்சயமாக அவரை தோற்கடிக்க முடியுங்க. திரு கமலஹாசன் உலகநாயகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரையே அதிமுக கூட்டணி தோற்கடித்திருக்கிறது. இங்க நிற்பவர் யார் என்பது முக்கியம் இல்லைங்க. ஆனால் இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாக நிற்பவர்கள் யார் என்ற முக்கியங்க. அதுல அதிமுக எப்பொழுதுமே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறை நிச்சயமாக அதிமுக அதே மாதிரி செயல்படும். அதிமுக ஏன் இப்படி அச்சமில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், கடந்த காலத்தில் திமுக செய்கிற தவறுகள் அதிமுகவை வெல்ல வைப்பது திமுக தாங்க. திமுக கடுமையாக உழைத்திருக்கிறது அதிமுகவை வெல்ல வைக்க, தவறு செய்து உழைத்திருக்கிறது. எனவே அந்த தவறுகளை அறுவடை செய்து தன்னிச்சையாகவே அதிமுக எளிதான வெற்றியை பெறுங்க. குறிப்பா நீங்க கோபி சொன்னீங்க, கோபியில ஒரு ஜாம்பவான்களை எடுத்து பாருங்க, ஒரு எளிய தொண்டனை அதிமுக முன்னிறுத்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் என்பது பாரம்பரியமான அப்பா மகன் என்கிற உறவை சேர்ந்தவர் அல்ல. சாதாரண தொண்டர்கள், எளிய மனிதர்கள், சாதாரண வீட்டு பெண்கள், பட்டியலின மக்கள் என்று ஒவ்வொரு தரப்பினரையும் முழுமையாக அதிமுக வேட்பாளராக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் திரு செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களே வந்து நின்றாலும் நிச்சயமாக அதிமுகவை தோற்கடிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு வலுவான வாக்கு வங்கி உள்ள கட்சி அதிமுக. எனவே அதிமுக திரு செந்தில் பாலாஜி கோவை வந்தார் என்பதற்காக பயப்படவில்லை. கொங்கு மண்டலத்தில் தான் கரூரும் இருக்கிறது. எனவே அவர் எங்கிருந்தாலும் கவலை இல்லைங்க. கடந்த முறை கரூர்ல அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. இந்த முறை அதையும் சேர்த்து மீட்கும். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் அதிமுக வெல்லும். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக மீண்டும் இரண்டாவது முறையாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார் என்று உறுதியா நம்புறேங்க. அதிமுக தோற்ற 2021 தேர்தலில் கூட அதிமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஹையஸ்டா இருந்தது வந்து கோவையில தான். திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பங்களிப்பு அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு கோவையில் வந்து அதை வந்து அதிமுகவுடைய கோட்டையை நம்ம கோட்டையாக மாற்றிடணும் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி அவருடைய கியூமுலேட்டிவ் எஃபெக்டை வந்து மற்ற கோவையை சுற்றியுள்ள மற்ற தொகுதிகள்லையும் காட்டணுங்கிற கவனத்தை திமுக மத்தியில் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி வெர்சஸ் வேலுமணி யாரை வந்து கோவையை கோட்டையாக வச்சுக்க போகிறாங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்து நிற்கும் நினைக்கிறீங்களா? சார், அதிமுக செய்த சாதனை அல்லது திமுக செய்த சாதனை இப்படி இருந்தா அந்த மகிழ்ச்சியை வரவேற்கலாமுங்க. ஆனா அது ஒரு தனிநபரை முன்னிறுத்தி திமுக 75 ஆண்டு காலம் பழமையான ஒரு கட்சி என்பது மறைந்து போய் செந்தில் பாலாஜி வந்துதான் திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்று நிலையிருக்கிறது பரிதாபத்துக்குரிய செயல் உண்மையிலேயே. ஏன்னா அண்ணா தொடங்கிய இயக்கம் திரு கருணாநிதி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு 4-5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு யார் நம்பியிருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை குறித்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட நபரால் தான் திமுக வெற்றி பெற வைக்க முடியும், பாதுகாக்கப்பட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக பரிதாப நிலை தான் திமுக இருக்கிறது. எனவே உள்ளூரில் இருக்கிற திமுக தொண்டர்கள் யாரையும் நம்பாமல் வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் திமுக ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அப்படி நம்ம பார்க்க முடியுமா? இப்போ வந்து அதிமுக சீனியர்ஸ் எவ்வளவு பேர் தொகுதி மாறி இருக்கிறாங்க. சி.வி. சண்முகம் மாறலையா, ராஜேந்திர பாலாஜி மாறலையா? இல்லைங்க, தொகுதி மாறுறாங்க. மாறிட்டு இவரால் தான் வெற்றி பெறும், இவரா என்று ஒப்பிட்டாலும் பேசுறது இல்லைங்க. ஆனால் செந்தில் பாலாஜியா எஸ்பி வேலுமணியா என்று சொன்னால் எஸ்பி வேலுமணி உள்ளூர்காரருங்க. ஆனா செந்தில் பாலாஜி கரூர் அழைத்து வந்துதான் கோயம்புத்தூர்ல அரசியல் செய்ய வேண்டும் நிலை திமுக ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், அதிமுக இன்னும் கூடுதலாக வெற்றியை பெறுங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செந்தில் பாலாஜியே காரணம் என்ன, அவர் சிறையில் இருந்தவர், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். எனவே அவர் மீது மக்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை ஏற்படாது. எடப்பாடியார் கடந்த 4 ஆண்டு காலம் செய்த மிகச்சிறப்பான ஆட்சியை மக்கள் எண்ணி பார்க்கிறாங்க. கோவை பகுதியில சட்டம் மோசமா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பல பிரச்சனைகள் இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மிகப்பெரிய சாதனை செய்தார் கோவை மண்டலத்துக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி ஏதுமே இல்லாமல் வெறுமனே அந்த மண்டல பொறுப்பாளர் ஒன்றை மட்டும் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறலாம், பணத்தால் மட்டும் வெல்லலாம் என்று நினைக்கிறார். நிச்சயமாக களத்தில் என்று அதிமுக அவரையும் சேர்த்தே வெல்லுங்க. நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன், தேங்க்யூ வெரி மச். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttanditv@dttv.in.